ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இன்னைக்கு ஒரு புது மாங்கா ஸ்டோரி பார்க்க போறோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம இப்போ இந்த புது மாங்காவோட எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல எப்பவும் போல அந்த ஊர் சாதாரணமா இருக்கும்போது டக்குன்னு ஒரு டஞ்சன் பிரேக் ஆகுது. நிறைய டஞ்சன் பிரேக் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வர போர்ட்டல் மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகி உள்ள இருந்து நிறைய மான்சர்ஸ் வந்து அந்த ஊரையே நாசம் பண்ணிடுது. அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே விரட்டி விரட்டி கொண்டுட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவையும் கொண்டுது. நம்ம ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். என்னோட இந்த உலகத்தையே நாசமாக்குற அந்த மான்சர்ஸ், என்னோட அப்பா அம்மாவை கொண்டு அந்த மான்சரை, ஒவ்வொரு மான்சரையும் நான் என் கையாலே கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உறுதிமொழி எடுத்திருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த சம்பவம் நடந்து 7 வருடங்களுக்கு பிறகு அங்க மான்சர்ஸ் கையால இறந்தவங்களுக்கு இங்க அஞ்சலி செலுத்துற இடத்துல நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்னை எதுக்காக அந்த ஹண்டர் ட்ரைனிங் சென்டர்ல இருந்து வெளியே அனுப்புனாங்க, என்னால ஹண்டர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. கட் பண்ணா அந்த ஹண்டர் ட்ரைனிங் சென்டர்ல அங்க இருக்க மாஸ்டரு, டே தம்பி, உனக்கு ஆடவும் தெரியல, பேசாம போய் உட்காருனாலும் கேட்க மாட்டேற, உன்னால ஹண்டர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, ஐயா என்ன சொல்றீங்க, ஏன் அப்படியாச்சு, நான் இவ்வளோ நாளாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க சட்டார் நீங்க இருந்து வெளியே அனுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க. அதுக்கு அந்த மாஸ்டரோ, டேய் சொன்னா கேளுடா, உனக்கு வரலடா, இங்க பாரு, இங்க நிறைய பேருக்கு மேஜிக் பவர்ல அவேக்கன் ஆயிருக்கு, அவங்க ட்ரைனிங் எடுத்து இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லா மாறி இருக்காங்க தெரியுமா, நீ 7 வருஷமா ட்ரைனிங் எடுக்கிறடா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, நீ வேஸ்ட்டு, உன்னோட பவர் எல்லாம் குப்பைக்கு கூட சமம் கிடையாது, குப்பை கூட உன்னோட நல்லாவே பண்ணும், நீ குப்பைடா, 7 வருஷமா ட்ரைனிங் எடுத்து ஒண்ணுமே முடியல உன்னால அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினர் நம்ம ஹீரோ போட்டு அசிங்கப்படுத்துவாரா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன சொல்றீங்க, இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் ட்ரைனிங் எடுத்தா கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. அந்த மாஸ்டர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அங்க இருக்க மத்த அண்டர்ஸ் எல்லாம், பாரு இவன்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு எங்க இருக்கணும்னே தெரியல, இவன்லாம் வந்துட்டான் ட்ரைனிங் சென்டருக்கு, வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோ போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பானா. அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிய நம்ம ஹீரோ அதை நினைச்சு பார்த்துட்டு கையில் இருக்க டின்னெல்லாம் நொறுக்கிட்டு இருப்பான். அப்படி அவனுக்கு பின்னாடி ஒரு அம்மா அவங்க பொண்ணுகிட்ட, பாப்பா அவங்க அப்பா எப்படியா இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, தெரியுமே, மார்சஸ்லாம் வந்து கொன்றுச்சு அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அவங்க அம்மா, சரி இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான நேரம் வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போமா, விட்டு கொடுக்க மாட்டேன், கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஒரு சின்ன பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் எதுக்கு இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க அம்மா அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ, அக்கா அக்கா கண்ணை திறந்துட்டீங்கக்கா, நீங்க தெய்வம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுவான் பாருங்க நம்ம ஹீரோ. அப்படி மனசுல யோசிச்சுட்டு, இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வீட்டுக்கு போய் கதை தட்டுவானா. அங்க ஜோன்னு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த மாஸ்டர் கதை தந்துட்டு, டேய் உனக்கு சொன்னா புரியாதாடா, ஏன்டா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ஐயா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஐயா, அந்த ஹண்டர் எக்ஸாம்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இப்படிலாம் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதை கேட்ட அந்த மாஸ்டர், டே நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, என்ன நீ ஃபீஸ் கட்டிட்டு அதுல இருந்து உனக்கு பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயா அது காசு பத்தினது இல்லையா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோட மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. நம்ம ஹீரோ பறந்து போய் அங்க இருக்க குப்பையில போய் விழுந்துருவான். அப்புறம் அந்த மாஸ்டர், இனிமே என் கண்ணு முன்னாடி வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டு மிரட்டிட்டு அவர் வீட்டுக்குள்ள போக. இங்க நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் ஒரு வேஸ்ட், நான் எதுக்குமே உதவாதவன், என் வாழ்க்கையே ஒரு ஃபெயிலரு, எனக்கு கொஞ்சம் டேலண்ட் கொஞ்சம் பவர் இருந்தா நானும் வாழ்க்கையில முன்னேறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருப்பானா. அப்படின்னு பார்த்து அவனை சுத்தி நிறைய தண்ணி மாதிரி வரும். டக்குன்னு பார்த்தா சோலார் லெவலிங்கில் வர மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், உங்களை டவர் ஆஃப் ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல. அந்த தண்ணி அப்படியே அவனை உள்ளே இழுத்துட்டு போங்க பாருங்க, உள்ளே போய்கிட்டே இருக்கும். அவனும் என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் கதை தந்துட்டு, ஏன்டா சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்ப்பாரு. நம்ம ஹீரோ அங்கே இருக்க மாட்டான். அவன் அப்படி நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளே அப்படி போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஸ்க்ரீன்லாம் பாப்பாயி, நீங்கள் ஒரு பிளேயர் ஆக போறீங்க, நீங்கள் டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் ஒரு பிளேயர் ஆக போறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி வேணும், ஈஸியா நார்மலா ஹார்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம்லாம் கேட்க. நம்ம ஹீரோவோ, நான் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அமுக்குவான். அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் வந்து பாப்பாயி, நீங்க இதுல விளையாட உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், நீங்க இப்ப விளையாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் பாருங்க. அந்த இடம் பார்த்தா பாலைவனம் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அங்க வந்து நின்றுட்டு, என்னடா அது பாலைவனம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்வாட கொடுக்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட பார்த்துட்டு, என்னது எனக்கு ஒரு வெப்பன் கிடைக்குதா, போடு இனிமே நான் பட்டையை கிளப்ப போறேன், இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட எடுக்க போவான் பாருங்க. அப்படி எடுக்க போகும்போது டக்குன்னு அவன் கீழே இருந்து ஏதோ ஒன்று வரும் அந்த மண்ணுக்குள்ள இருந்து. என்னடான்னு பார்த்தா அது ஒரு மணல் மான்ஸ்டருங்க. நம்ம ஹீரோ என்ன பட்டன் அமைக்கிருக்கான், டிஃபிகல்ட்டியில ஹார்டுன்ற பட்டன் அமைக்கிருக்கான். அங்க வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து நிக்க. நம்ம ஹீரோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அந்த சிஸ்டம் அப்படியே பாப்பாயி,
உங்களுக்கு 10 நிமிஷம் கொடுக்கப்படும், நீங்க அது வரைக்கும் இந்த மாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கணும், இல்லனா நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பான் பாருங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடிட்டு இருப்பான். அந்த சாண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோவை அப்படி விரட்டி விரட்டி போகும் பாருங்க மிதிக்கிறதுக்கு. நம்ம ஹீரோ அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். இப்படி 10 நிமிஷம் எப்படா ஓடிக்கிட்டே இருக்கிறது, இது என்னடா இவ்வளவு பெருசா இருந்து என்ன இவ்வளவு வேகமா துரத்திட்டு வருது, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோக்கு டக்குன்னு மனுஷங்க விரட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அட்டாக் அண்ட் டைட்டன்ல டைட்டன் எப்படி வரும் அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றது சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு. அங்க ஒரு எட்ஜ் வரும், அதுல அப்படியே தாவி கத்தியை வச்சு அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பானா. அப்புறம் அந்த சாண்ட் மான்ஸ்டர் எட்ஜ்ல இருந்து கீழே உருண்டு விழுந்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ அதுதான் சான்ஸ் சொல்லிட்டு மேலே ஏறி குதிச்சு அந்த ரெட் கலர்ல இருக்க கோர் ஸ்டோன்ல அவனோட சோட வச்சு ஒரு வெட்டுவான் பாருங்க. அதுல கிராக் விழுந்துரும். டக்குன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிக்க வர இன்னும் ஒரே ஒரு வெட்டுன்னு சொல்லிட்டு வெட்ட போவான். டக்குன்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி தூக்கிடும் பாருங்க. நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அட்டாக் அண்ட் டைட்டன்ல ஒரு டைட்டன் தூக்குற மாதிரியே இருக்கும். அப்ப என்ன செய்வான் நம்ம ஹீரோ, போதும் நான் அசிங்கப்பட்டது போதும் அவமானப்பட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட அப்படியே அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, கோர் கல், சிவப்பு கல் மேல அப்படி எரிவான் பாருங்க. அது அப்படி சுக்குநூறா உடஞ்சு போய் அந்த சாண்ட் மாஸ்டர் செத்து போயிடும். நம்ம ஹீரோவோ, நான் ஜெயிச்சிட்டேனா, நான் தான் அந்த மாஸ்டர் கொண்டனா, நான் ஹண்டர் ஆயிட்டேனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பாகி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இப்போ உங்களோட ரிவார்டு 1000 பாயிண்ட், போனஸா 500 பாயிண்ட், அது மட்டும் இல்லாம இன்னொரு ரிவார்டு உங்களுக்கு ஹீலிங் பவர் கிடைச்சிருக்கு. உங்களோட டைட்டில் நெக்ரோமேன்சினா இறந்து போனவங்கள உயிரோட கொண்டு வர பவர். ஒருவேளை நம்ம தலைவன் சங்ஜின்வோட பவர் இப்போ நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்குமோ என்னமோ தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறமா இன்னொரு ரிவார்டு வரும் பாருங்க, உங்களுக்கு இறந்து போன மான்ஸ்டரோட ஸ்பிரிட்டை எடுக்கிற பவர் இருக்குது. அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, இப்போ இறந்து போன அந்த சாண்ட் மாஸ்டரோட ஆத்மா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தோன்னே அந்த சாண்ட் மான்ஸ்டரோட ஸ்பிரிட் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, என்னடா இந்த ஸ்பிரிட் உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்ப்ரைட் குடிச்ச மாதிரி தெம்பா இருக்குது, டேய் சருணா நான் ஹண்டர் ஆயிட்டேன்டா, இனிமே என்னோட வாழ்க்கை வளைக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்கும்போது டக்குனு சிஸ்டம் பாப்போம் பாயி, இங்க போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ண நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போவான். போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு அடிப்பட்ட காயத்துல என்னடா இது இப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டு பொதுக்கு நீ கீழே விழுந்துருவான். கீழே விழுந்த உடனே நம்ம ஹீரோட அந்த ஹீலிங் இது டக்குன்னு ஆக்டிவேட் ஆகி அப்படியே ஹீல் பண்ணி விட்டு பாருங்க. நம்ம ஹீரோ, ஓ இந்த ஸ்பிரிட் பவர் ரொம்பவே நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெட் இருக்கும், என்னடா இது ஒரே ஒரு பெட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்டு மேல போய் படுத்து கிடப்பான். அப்படி படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு சிஸ்டத்துல இந்த ஸ்கிரீன் பாப்பா ஆகி, நீங்க இந்த சிஸ்டத்துல 5 விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபோ, ஸ்டோர், கம்யூனிட்டி, இன்வென்ட்ரி, ட்ரையல்னா அடுத்த ஃப்ளோரோட டஞ்சன். நம்ம ஹீரோவும் அப்படியா இப்போ என்ன பண்ணலாம், ட்ரையலுக்கு போகலாம், அடுத்த ஃப்ளோரில் என்ன டஞ்சன் இருக்குல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை சொல்ல உடனே சிஸ்டம் பாப்பாயி அது வரதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னா கம்யூனிட்டியில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கம்யூனிட்டியில் போய் பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி நிறைய பேர் இங்கே உள்ள வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களும் அங்கே சேட் பண்ணிட்டு இருப்பாங்க, டே என்ன இலவடாது இது என்ன இடம்டா, யாராவது சொல்லுங்கடா, கடுப்பா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே புலம்பிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ என்னடா நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சேட்டோட அட்மின் அவன் வருவான். அவன் வந்தோடனே மற்றவங்களோட சேட்டிங் அப்படி டிசேபிள் ஆயிரும். நம்ம ஹீரோ அட்மினா யாரா அவன் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அந்த அட்மின் சேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க யாரும் இன்னும் சொல்லவில்லை, எக்ஸ் போட்டு அதில் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களோட பாயிண்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன், அதை வச்சு தான் நீங்க சாப்பாடு தண்ணி எல்லாம் வாங்கணும், உங்களுக்கு பாயிண்ட் இல்லைனா உங்களுக்கு சோறு தண்ணி ஒன்றும் கிடையாது, நீங்க பட்னியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா அது பெரிய ட்விஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அந்த அட்மினும் அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க சேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு சேட் அன்லாக் பண்ணிட்டு அது அப்படியே அங்கிருந்து போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்க கத்தி எடுத்து ட்ரைனிங் பண்ணிட்டே இருப்பான். அந்த 2வது ஃப்ளோர் டஞ்சன் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நான் ட்ரைனிங் எடுக்கிறான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு ஸ்டோர்ல இருந்து சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட 40 பாயிண்ட் தான் மிச்சம் இருக்கும். இப்போ என்னடா பண்றது சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது இங்க அடுத்த டஞ்சன் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான், 10 செகண்ட் தான், 9 8 7 6 5 4 3 2 1 ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ அடுத்த ஃப்ளோருக்கு போறியா, அந்த டஞ்சனுக்குள்ள போய் சண்டை போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எஸ் கொடுத்துட்டு போக கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள வந்து நிக்கிறான். அப்ப சிஸ்டம் பாப்பாயி உங்களுக்கு இந்த மிஷின் வந்துருச்சு, 2வது ஃப்ளோர்ல அசாசினேஷன், இது ஹார்டான மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்னடா அது காட்டுக்குள்ள வந்திருக்குமான்னு சொல்லிட்டு மலை மேல நின்று கீழே பார்த்தா அங்க 5000 மான்ஸ்டரோட ட்ரைப்ஸ் கூட்டமா அப்படி கூடி இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இருக்க அப்ப டக்குனு ஸ்கிரீன் பாப்பாகி நீங்க இப்ப பண்ண வேண்டியது இந்த 5000 மான்ஸ்டர் ட்ரைப்ல இருக்க அந்த ட்ரைப் லீடரை நீங்க கொண்டாகணும் அப்படின்னு சொல்ல அதை கிட்ட நம்ம ஹீரோ எனது ட்ரைப் லீடரை கொண்டாகணுமா, டே சரவணா என்னோட வாழ்க்கை வழங்கிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல முழிச்சிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோட பேர் சொல்ல பாருங்க, நம்ம ஹீரோட பேரு ஹான் சங்யான். நம்ம ஹீரோ இனிமே சங்குன்னு கூப்பிடலாம். நம்ம ஹீரோ சங்கு என்ன பண்ணுவான், கீழே போய் புதர்ல ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அங்க வாசல்ல காவல் காத்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு என்னடா இவங்க எல்லாம் இவ்வளவு பல்கா இருக்காங்க, ரேங்க் அன்ட்டு ஒரு 10-15 பேர் குரூப்பா போனா அடிச்சு துவைச்சிடலாம், நான் மட்டும் தனியா நின்று என்னடா பண்ண போறேன் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அங்க இருக்க கட்டையில தீய பத்த வச்சுட்டு இன்வென்ட்ரி ஓபன் பண்ணி அதுல வைக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வைக்க பார்ப்போம் பாருங்க. பார்த்தா அது உள்ள போய் இருந்துக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஐ இது
இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் பண்ணுவான். இப்போ என்ன பண்ணணும், இங்கே தீயை கொளுத்தி விட்டுட்டு அங்கே இருக்க கொஞ்சம் மான்ஸ்டரை நான் கொண்டுட்டோம்னா ஈஸியாக அந்த லீடரை கொள்ளலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காட்டையே கொளுத்தி விட்டுருவான். அந்த காடை அப்படி கொழுந்து விட்டு எரியுதை பார்த்துட்டு அந்த 5000 மான்ஸ்டர்லாம் டே காடு எரியுறா வாங்கடா அணைக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏரியில் தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ சங்கு அதோட சங்கிலே ஸ்வாடை வச்சு இறக்கிடுவான். அதை கொண்டதுக்கப்புறம் அதோட ஸ்பிரிட்டை அப்படியே நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிப்பானா. பின்னாடி பார்த்தா கிளாடியேட்டரில் வர ஹல்க்கு மாதிரி சைஸில் அந்த 5000 மான்ஸ்டர் நிற்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கும்போது அதோட பெரிய ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ வெட்ட வரும். நம்ம ஹீரோ அந்த ஷீல்டை வச்சு தடுத்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ டே நீ எவனாக இருந்தாலும் அவனை விட மாட்டேன்டா, நான் இப்போ ஒரு ஹண்டர் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 மான்ஸ்டரை போட்டு தள்ளிடுவான். போட்டு தள்ளிட்டு அதோட ஸ்பிரிட்டை எடுப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ இப்போ பயங்கர பவர் ஆயிடுவான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோ அந்த லீடரை கொள்ளலாம்னு சொல்லிட்டு போக அங்கே பார்த்தா 3 வேலை பார்க்குற அந்த 5000 மான்ஸ்டரு, ஒரு காட் 5000 மான்ஸ்டரு இதெல்லாம் நிற்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஓ இதை போட்டுத்தலனா அடுத்து நான் லீடரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற அந்த 3 5000 மான்ஸ்டரை சும்மா அசால்ட்டாக சரசரன்னு வெட்டி வீசுவான் பாருங்க. அந்த 3 5000 மான்ஸ்டரை போட்டு தந்ததுக்கப்புறம் அந்த காட் 5000 மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வரும். நம்ம ஹீரோ அது கூட பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பான். இந்த பக்கம் அந்த லீடர் இருக்கான் பாருங்க 5000 லீடரு, அவன் பயந்து போய் உட்காந்துட்டு இருப்பான். இங்கே பயங்கரமாக சண்டை போயிட்டே இருக்க நம்ம ஹீரோவோ அந்த ஸ்வாடை எடுத்து அந்த 5000 மான்ஸ்டரோட நெஞ்சிலேயே ஒரு சொருவான் பாருங்க. அவ்வளோதான், அந்த 5000 மான்ஸ்டரோட கதையும் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன அந்த 5000 மான்ஸ்டர் லீடரை போட்டுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக அந்த லீடர் இருக்கான் பாருங்க 5000 மான்ஸ்டர் என்ன பண்ணுவான், டக்கார்னு அவன் கையில் இருக்க கோல்ல இருந்து நெருப்பு மந்திரத்தை அப்படி கக்குவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை நினச்சி கூட பார்க்கல, என்னடா அவன்கிட்ட மந்திர சக்தியில இருக்கா நெருப்பை கக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷீல்டை வச்சு தடுப்பான் பாருங்க நம்ம ஹீரோ. அந்த நெருப்பு சும்மா பயங்கரமா இருக்கும். அதை அப்படியே தடுத்து நிற்பாட்டினோன்னே அந்த 5000 மான்ஸ்டர் லீடர் அப்படியே மிரண்டு போயிடுவான். யாரா அவன் என்னோட நெருப்பு சக்தியை தாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நடந்து வந்துட்டு இருப்பான். டக்குனு சிஸ்டம் பாப்பாக்கி நீங்க நெருப்பை தாங்கினதுனால உங்களுக்கு புதுசா ஒரு பவர் அன்லாக் ஆயிருக்கு, ஃபயர் ரெசிஸ்டன்ட், உங்களால் இதுக்கப்புறம் நெருப்பை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் கொடுக்க நம்ம ஹீரோ சும்மா விரித்தனமான கோவத்தில் அப்படி நடந்து வந்துட்டு டேய் நீ செத்தடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 மான்ஸ்டரோட லீடரை வெறப்பா பார்ப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமவே பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து இந்த மாதிரி மாங்குவா உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடு என்னால் போட முடியும். நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இப்போ ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறேன். முகமது கான் பஷீர், அருண்ராஜ், மாதவன், குபேரன், ஜெயபிரகாஷ், முகமது லுக்மான், சசிகுமார், கபில், தேவ், மணி சேர்வை, கோகுல், யூசுப் பாட்சா, குபேரன், விஜயகுமாரி நிசாந்த், அஸ்வின் ராஜா, நவீன்மான், காஜான். நான் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், யாரும் கோச்சுக்கிறாம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன்.